ஸோ தெரிந்தவர்கள் உறவுக்காரர்கள் தான் பெரும்பாலும் இந்த மாதிரியான கேள்விகளை கேட்கறாங்க. அதுல மிக முக்கியமான கேள்வி, எப்போ உனக்கு கல்யாணம்? இரண்டாவது பொண்ணுக்கு பசங்களாட்டம். ஒருத்தன் துணியை துவைக்கிறான், ஒருத்தன் பாத்திரம் கழுவுறான், ஒருத்தன் துணியை காய போடுறான், ஒருத்தன் காய்கறி நறுக்கிறான், ஒருத்தன் அயன் பண்றான். கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் ஊருக்குள்ள வரப்பாருங்க எப்பறான். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட மாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி. சமூகம் எப்பொழுதுமே இந்த கேள்வி அந்த வயதில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா சமீபத்தில் கவனிச்சு பார்க்குறப்ப என்ன இந்த கேள்விலாம் என்ன கேட்குறீங்க? முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. இதுல ஒரு எரிச்சல் தனம் இருப்பதை வந்து பார்க்க முடியும். அப்படி எப்ப கல்யாணம் என்று கேட்கக்கூடிய உறவுகள்லாம் இந்த பக்கம் உட்கார்ந்துருக்காங்க. சித்தி, பெரியம்மா, அத்தை, உனக்கு ஆஹா ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. எப்பப்பா கல்யாணம் அப்படின்னு கேட்கணும்னு எந்தெந்த சந்தர்ப்பத்துல எல்லாம் உங்களுக்கு தோணும்? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அதாவது ஒரு பையனா இருந்தா அவன் பொறுப்பு இல்லாம இருக்கிறப்ப தோணும். அதே பொண்ணா இருந்தா வயசு, அந்த வயசை தான் கால்குலேட் பண்ணுவாங்க. பையனா பொறுப்பு இல்லாதப்ப தோணும், பொண்ணுனா வயசு ஏற ஏற தோண ஆரம்பிச்சு. இது என்னடா புது பொருளியா இருக்கு? ஓகே ஃபைன், நான் இந்த பக்கம் வரேன்ப்பா. அதே கேள்வி எங்கிட்டு திருப்போம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஒரு ஆக்சுவலா என்னன்னா, நம்ம எப்பவுமே மைண்ட்ல ஒண்ணு வச்சிருப்போம், வெளியில ஒண்ணு சொல்லுவோம். அப்போஸ் கேட்கறது மாமாவா இருக்கும், சித்தப்பாவா இருக்கும், சொந்தக்காரனா இருப்பான், எல்லாத்தையும் சொல்லிடலாம் முடியாது. மைண்ட் வாய்ஸ் ஒன்று இருக்கும், ஆனா வெளியில வேற சொல்லுவோம். உண்மையிலேயே உங்க மைண்ட் வாய்ஸ் என்ன, அதை சொல்லுங்க. உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. உங்க வேலையை மல்லிகை தெரியும். என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட? எப்ப கல்யாணம்? ஒரு மைண்ட் வாய்ஸ். நான் ஒரு சொந்தக்காரன். நடக்கிறப்ப சொல்றேன், வந்து சாப்பிட்டு போங்க. சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஓ, மைண்ட் வாய்ஸே இவ்வளவு நீளமா இருக்கு. ஓகே, எப்பமா கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? அடப்போயா வந்துட்டான் இவன் கேட்கறதுக்கு அப்படின்னு. யாரடா திட்டா? ஒன்னா தானே சொன்ன கூமிட்டேன். என்கிட்ட கேட்கும்போது பெரியவங்க தான் கேட்பாங்க. ஸோ நான் என்ன வெளியில என்ன சொல்லணும்னா சீக்கிரமா பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னேன். பட் உள்ளுக்குள்ள என்ன நினைப்பேன்னா, உங்களுக்கு உங்க வயசுல சீக்கிரமா பண்ணி வச்சுட்டாங்க, அதனால நீங்க பண்ணிக்கிட்டீங்க. பட் எனக்கு இன்னும் ஆகல. ஸோ அந்த கடுப்பு இருக்க தான் செய்யும் எனக்கு. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. அடுத்த கேள்வி போலாம். ஏன் எரிச்சல் ஆகுறது இந்த கேள்வியை கேட்டால்? ஏன்னா இது சமூகத்துல அப்பையிலேருந்து கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்விதான். இப்போதான் இது ரொம்பவுமே இரிட்டேட் ஆகுறாங்க. ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? நான் என்ன கேக்குறேன்னா, எனக்கு இன்னும் ஆசை வரல. ஆனா எங்க அம்மாவோட ஆசைக்காக நான் எங்க அம்மாவோட கனவை தூக்கிட்டு என்னால போக முடியாது. நான் வந்து ஒரு ஏஜ் லிமிட் வச்சிருக்கேன். எனக்கு 32க்குள்ள நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன்.